திருச்செந்தூரில் கொள்ளை போன சிலை, கனவில் வந்த முருகன். வாங்க இத முழுமையாக பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் உலக புகழ்பெற்ற ஸ்தலமாகும். கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் படைகளுடன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர். அதுக்கு முன்னாடி நம்ம சங்கி கிரிஷ் ஆர்கே சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகரை பிடிக்குமென்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும். அங்கு இருந்த கல் சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்த அவர்கள் கோவிலுக்குள் தெற்கு நோக்கி வீற்றிருந்த சுவாமி சண்முகர் ஐம்பொன் சிலையை கொள்ளையடித்து கப்பலில் தூக்கிச் சென்றனர். திருச்செந்தூரிலிருந்து கப்பல் புறப்பட்ட சிறிது தூரத்தில் கடலுக்குள் பெரும் புயலும் இடியுடன் கூடிய மழையும் பெய்துள்ளது. புயலால் நிலைகுலைந்த டச்சுக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து நகர முடியாமல் கப்பலில் தத்தளித்துள்ளனர். திடீரென யோசித்த டச்சுக்காரர்கள் அச்சத்தில் கொள்ளையடித்து வந்த சுவாமி சண்முகர் சிலையை கடலுக்குள் தூக்கி போட்டுள்ளனர். அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்றுவிட்டது. இதையடுத்து டச்சு கடல் கொள்ளையர்கள் வந்த திசையை நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கப்பலில் தப்பிச் சென்றனர். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் சிலை கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் மிகுந்த வருத்தமடைந்தனர். இந்த நிலையில் அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் பிரபல முருக பக்தரான வடமலையப்ப பிள்ளை அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றினார். நான் கடலில் இருக்கிறேன், என்னை வந்து அழைத்துச் செல் என்று சொன்னார். அதற்கு வடமலையப்ப பிள்ளை, நான் சமுத்திரத்தில் உங்களை எங்கே என்று தேடுவேன் என்று கேட்டார் முருகனிடம். அதற்கு முருகர், இடத்தினை நான் கூறுகிறேன், அந்த இடத்தில் எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும், மேலே தருடன் வட்டமிடம் என்று அடையாளத்தை கூறி தன்னை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென கூறினார். இதையடுத்து வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள் சென்று முருகன் கனவில் அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து முதலில் நடராஜர் சிலையையும் பின்னர் சண்முகர் விக்கிரகத்தையும் கண்டெடுத்து ஆலயம் கொண்டு வந்து சேர்த்தனர். இச்செய்தியை கேட்ட பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர். இவ்வாறு சண்முகர் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அன்றைய தினமே திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டார். அதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி சண்முகர் கண்டெடுத்ததை ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவாக கோவில் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சண்முகர் கண்டெடுக்கப்பட்ட 370வது ஆண்டு விழா கோவிலில் விமரிசையாக நடைபெறுகிறது.